பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரும் கோவை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சரும் சம்பத்குமார் தற்போது நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தப்பட்ட மேம்பாங்களுடைய ஆய்வு பணியில் இருக்காரு. தற்போது அவருடன் நம்ம நேரடியாக பேசலாம். ஐயா வணக்கம். கோவை மாவட்டத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதா முதல்வரும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, நீங்களும் அமைச்சராக பொறுப்பேற்றதும் வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. ஆய்வு பணிகள் எப்படி இருக்கு, திட்டங்கள் எப்படி சென்றுட்டு இருக்கு? அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் அனைத்து துறைகளும், அதாவது நம்மளோட அடையாமல் இருக்கக்கூடிய கல்வி, மருத்துவம், இண்டஸ்ட்ரி, இதை மட்டும் இல்லாமல் அனைத்து துறைகளிலும் கோவை மாவட்டம் சிறந்து விளங்கக்கூடிய மாவட்டமாக செயல்படுத்துவது எனக்கு திட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதிகமாக சந்திக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை சரி பண்ணக்கூடிய திட்டங்களும் வகுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த 5 வருட காலங்களில் அடுத்த 50 வருடங்களுக்கு மக்களுக்கு உண்டான சேவைகளை செய்யக்கூடியது என்னுடைய கடமையாக இருக்கும். ஆட்சி பொறுப்பேற்று 1 மாத காலம் ஆகுது. அதாவது எதிர்க்கட்சியாக இருக்க திமுக சொன்னாங்க 6 மாசம் உங்களுக்கு நாங்கள் கால அவகாசம் கொடுப்போம், அது வரைக்கும் நாங்கள் தொந்தரவு பண்ண மாட்டோம். ஆனால் 1 மாத காலத்திலேயே பல்வேறு குற்றச்சாட்டுகளும் பல்வேறு புகார்களும் உங்க தரப்பு மேல வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி அணுகலாம் இருக்கு? கிட்டத்தட்ட 5 வருட காலமாக அவங்க செய்யாததை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை பார்த்து அவங்களுக்கு பயம். இன்னி விட்டுட்டோன்னா எல்லா பிரச்சனையும் மக்களோட பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய அரசாக நமது மாண்பு முதலமைச்சருடைய அரசு செயல்பட்டு இருக்குது. இதை பார்த்து பயம். இன்னி ஒரு 6 மாதம் விட்டோம்னா அவங்க எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவாங்கன்னு பயத்தினால அவங்க கதறிட்டு இருக்கிறாங்க. இதற்கு பதில் சொல்ல வேண்டியது நாங்கள் இல்லை, மக்களே பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நம்பிக்கையாக மக்கள் எதிர்கொண்டு இருக்காங்க. எங்களை நிச்சயமாக அவங்க நம்பிக்கையை முழுமையாக செயல்படுத்த எங்களோட கடமையாக இருக்குன்னு சொல்லி துறை ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஆய்வு பணிகளும் சரி, நேரடியாக சேர்ந்து களத்தில் பார்க்கறது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கு. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பாக நீங்கள் அந்த ஹாஸ்டலில் மாணவர்கள்ட்ட பேசப்படும் போது அவங்க என்ன புகார்கள் சொல்கிறாங்க? நீங்கள் இதுவரைக்கும் மேற்கொண்டப்பட்ட ஆய்வுகளில் ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்திருக்கோமா? சார், புகாரெலாம் தேவைகளை சொல்கிறாங்க. அவங்க தேவைகளை முழுமையாக அந்தந்த நேரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனைகள் இந்த மாணவர்கள் சொல்கிறாங்க, அது உடனடியாக தீர்க்க வைக்க வேண்டும். சில இடத்துல கொசுத்தொலை இருக்குங்க, உடனே நெட்டு அவங்க அமைக்க வேண்டுங்கிறத வலியுறுத்தி உடனடியாக செயல்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கோம். சில இடத்துல பில்டிங் மோசமாக இருக்க நிலைமையில் இருக்குது, அதுக்கு உண்டான செயல்பாடுகள் உடனடியாக செய்யணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு உண்டான தீர்வுகளை உடனடியாக செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க நேரடியாகவே எங்களை நேரடியாகவே என்னுடைய கேபின் என்னுடைய துறையில் நேரடியாகவே தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம். கூடிய விரைவில் அதை செய்ய போகிறோம். நேரடியாக எங்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு பூர்த்தி செய்வோம். நம்ம நேரடியாக ஆய்வுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, அவங்களே எங்ககிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வரப்போம். கோவை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக இருக்கீங்க. முதல்வருடைய பிறந்தநாள் இன்னும் சில நாட்கள் வரப்போகுது. ஏற்கனவே அரசு மருத்துவமனை பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அணிப்பது ஒரு 20 வருடங்களாக பண்ணிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய ஆண்டு இந்த பிறந்தநாளை அரசு சார்பாகவும் சரி, நீங்க உங்களுடைய அமைப்பு கட்சி சார்பாகவும் எப்படி கொண்டாட திட்டம் இருக்கீங்க? அரசு சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக கலந்து ஆலோசனை செய்வோம். எங்களுடைய வழக்கமான செயல்பாடுகள், மக்கள் நல சார்ந்த செயல்பாடுகள் இனி வரக்கூடிய காலங்கள் எப்பயும் போல செஞ்சுட்டு இருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் 25 வருட காலமாக செயல்படுத்திட்டு இருக்கிறோம். அரசு ஆரம்பிப்போம், ஆட்சி அமைப்போங்கிறது இல்லாமல் மக்கள் சேவையை முன்னெடு செஞ்சோம். அதற்கான பிரதிபலனை தான் மக்கள் எங்கள் அரசியல் எங்களுக்கு அமர வச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு நன்றி செலவு கடமை எங்களுக்கு இருக்குது. அதே போல மக்கள் எங்களை நம்பி எங்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இது பதவி என்று சொல்றதை விட எங்களுக்கு பொறுப்பு என்று தான் நினைக்கிறேன். எனக்கு கடமை இருக்குது, அந்த கடமை செய்யறத முதற்கொண்டு எங்களுடைய வேலையா இருக்கும். மிக்க நன்றிங்க. மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை தீர்வு காண்பதே எங்களுடைய முதல் பொறுப்பு என்பதை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் கார்த்திக். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.